திருச்செந்தூர் மாசி திருவிழா 2025 நாள் மற்றும் தேதி வாங்க பார்க்கலாம். முருக பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடும் கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள தலமும் ஆனது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் இங்கு வந்து சுவாமி தரிசனம் பெற்றுச் செல்கிறார்கள். மற்ற கோயில்களில் ஆண்டுக்கு ஒருமுறைதான் பிரம்மோற்சவம் நடக்கும். ஆனால் இங்குதான் ஆவணித் திருவிழா மற்றும் மாசித் திருவிழா என ஓர் ஆண்டில் 2 பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன. ஆவணித் திருவிழா தேய்பிறை நாள்களிலும் மாசித் திருவிழா வளர்பிறை நாள்களிலும் நடைபெறும். ஆவணித் திருவிழாவில் சிறிய தேரில் சுவாமி குமரவிடங்க பெருமானுடன் வள்ளியம்பிகையும், மாசித் திருவிழாவில் பெரிய தேரில் சுவாமியுடன் தெய்வானை அம்பிகையும் வலம் வருவர். இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் முக்கிய திருவிழாக்களில் மாசி பெருந்திருவிழா மிகவும் சிறப்பானது. இந்த ஆண்டு மாசி திருவிழா வரும் 25ஆம் தேதி காலை 5 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்படும். 7ஆம் நாள் திருவிழா நாளான மார்ச் 3ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளும் உருகு சட்ட சேவையும், காலை 9 மணிக்கு சுவாமிக்கு வெட்டிவேர் சப்பரத்திலும், அன்று மாலை 4:30 மணிக்கு சிவப்பு சாத்தி கோலத்திலும் எழுந்தருளி 8 ரத வீதிகளிலும் உலா வருதல் நடைபெறும். 8ஆம் நாள் திருவிழாவான மார்ச் 4ஆம் தேதி காலை 9 மணிக்கு வெள்ளை சாத்தி அலங்காரத்திலும், பகல் 11:30 மணிக்கு சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி 8 வீதிகளிலும் உலா வருதல் நடைபெறும். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான 10ஆம் நாள் திருவிழா தினமான மார்ச் 6ஆம் தேதி 7 மணிக்கு தேரோட்டம் நடக்க இருக்கிறது. மார்ச் 7ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு தெப்ப உற்சவம் நடைபெறும். மார்ச் 8ஆம் தேதி சிறப்பு பூஜையுடன் திருவிழா நிறைவு பெற இருக்கிறது. திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன், இணை ஆணையர் கார்த்திக் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர். திருவிழா நாட்களில் தினமும் மாலை சுவாமி அம்பாள் தனித்தனி வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா வருதல் நடைபெறும். இத்திருவிழாவில் 7ஆம் நாள் மற்றும் 8ஆம் நாள் திருவிழாக்கள் தனிச்சிறப்பானவை. ஆண்டிலேயே இந்த 2 நாள்தான் சுவாமி சண்முகர் உலா வருவார். முருக பெருமான் இத்தலத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சமாக திகழ்ந்து அருள்பாலிக்கிறார் என்பது இந்த நாள் திருவிழாக்களின் அர்த்தமாகும். அதை காட்டும் வகையில் ஆவணி மற்றும் மாசி திருவிழாக்களில் 7ஆம் நாளில் சிகப்பு சாத்தி அலங்காரத்திலும், 8ஆம் நாள் திருவிழாவில் வெள்ளை மற்றும் பச்சை சாத்தி அலங்காரத்திலும் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் அருள்பாலிப்பார். சிவப்பு சாத்தியில் சுவாமியின் அம்சம், ஆராதனைகள், அலங்காரம் முழுவதும் சிவப்பாகவே இருக்கும். வெள்ளை பச்சை சாத்தியிலும் அந்த நிற அலங்காரம் இருக்கும். இதில் பச்சை சாத்தில் அலங்காரத்தை காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். 2025 திருச்செந்தூர் முருகன் கோவில் மாசி திருவிழா தேதி மற்றும் அன்று நடைபெறுவது என்னென்ன என்று காணலாம். 1. 2025 மார்ச் 3ஆம் தேதி திங்கள் அன்று முதலாம் நாள் மாசி உற்சவரம்பம் மாசி திருவிழா கொடியேற்றம் நடைபெறும். 2. மார்ச் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 5ஆம் நாள் தீபாராதனை நடைபெறும். 3. மார்ச் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று 7ஆம் நாள் சுவாமி சிவப்பு சாத்தி வலம் வருதல் நடைபெறும். 4. மார்ச் 10ஆம் தேதி திங்கள் அன்று 8ஆம் நாள் சுவாமி பச்சை சாத்தி வலம் வருதல் நடைபெறும். 5. மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று 10ஆம் நாள் தேரோட்டம் நடைபெறும். 6. மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று 11ஆம் நாள் தெப்போற்சவம் நடைபெறும். திருச்செந்தூரில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் முருகனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் நாம் கேட்டது அத்தனையும் நடத்தித் தருவார் அந்த சண்முகக் கடவுள். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.